பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மையப்படும்படி அலங்கார வாசல் தேவாலயத்தில் ஏவிஎல் டிகேபிசி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களை, இந்த அமாவாசை நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு இந்த வார்த்தையினால் தேவன் இடைபட தேவன் உதவி செய்வராக. வந்தவர்கள் கர்த்தருடைய கிருபினால் ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவராக. இந்த நாளிலே தேவ சமூகத்தில் இந்த நாளுக்காக நான் காத்திருந்த போது ஒரு கொடுத்த திருவார்த்தை சங்கீத புஸ்தகம், ஆண்டுடைய திருநாமம் மையப்படும் சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். கர்த்தருனோடு வார்த்தையினால் பேசும்படி சங்கீதம் 50:15 ஒருவர் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ. கரங்களை தட்டி எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்க. இரக்கமும் கிருபையும் நிறைந்த உலக ரட்சகா, எம்பெருமானே, மாரநாதா, மகத்துவத்தில் பெரியவரே, சங்கீதக்கார தாவீது பக்தன் ஆடுகளை மேய்த்த மனிதனை அரசனாக்கி சங்கீதம் 50:15 இந்த நாள் எங்கள் கண்கள் காணும்படி மீண்டும் ஒரு கிருபை கிடைத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தூளும் சாம்பலமாயிருக்கிற அடியனை கர்த்தர் ஞானமும் கர்த்தாவே கிருபையுமாய் கர்த்தர்தாமே நீர் என்னை நிரப்பி எம்மேல நீ அசைவாடி பேசுவது நீ அல்ல, உனக்குள் இருக்கும் ஆவியானவர் வாக்குப்படி மறைபொருளை வெளிப்படுத்தி வார்த்தையை கொண்டு யாரெல்லாம் விடுதலையாக இந்த உலகத்தின் கடைமுனை மட்டும் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறார்களோ அவர்களுக்கும் கண்களில் கிருபை கிடைக்குமானால் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், கூட இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்கார தாவீது பக்தனுடைய திருவார்த்தை எப்படி? ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்து. சங்கீதக்காரன் எப்போ ஒரு மனுஷனுக்கு ஆபத்து வரும் தெரியுமா? யாருக்காவது ஆபத்து எங்க இருக்கு தெரியுமா? ஒரு இடம்னு தெரியாது. சாப்பாடு போட்டு நல்லா தான் வைக்கிறோம் வீட்டுக்காருக்கு, திடீர்னு பார்த்தா எடுத்து டமான்னு அடிக்கிறான். என்ன செய்ய தெரியல. திடீர்னு கோபப்படுறான். திடீர்னு கடவுளுடைய கிருபைனால என்னென்னமோ நடக்குது. நல்லா போன மனுஷன் திரும்புவானான்னு தெரியல, நல்லா போன மக திரும்புவானான்னு தெரியல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பதானே நடந்து போனாங்க, இப்பதானே நடந்து வந்தாங்க. என்ன செய்தி எனக்கு கேட்க முடியல. கண்ணீர் வடிக்கிறோம், கவலைப்படுறோம். ஏன், எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. யாரை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுத்தி திரிகிற சத்துருவன் கரத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிற ஒரு வேத வார்த்தை சங்கீதம் 50:15. அப்போ ஆபத்து எப்போ வரும் என்று தெரியாது. ஆனா நமக்கு தாகம் எடுக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் கர்த்தருடைய கிருபையால என்ன செய்யறோம்? வீட்டுல தண்ணி வச்சிருக்கோம். தாகம் எடுக்கணும்னா தண்ணி இருக்குமா வீட்டுல? ஏன் சும்மா இருக்கிற தண்ணியை தந்த வீட்டுல வச்சுக்கிறான்? நமக்கு தாகம் எடுக்கும், அதுக்கு தான் தண்ணி வேணும். கர்த்தருடைய கிருபை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆபத்து எங்கேயும் சுத்தி கிடக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஆபத்து வருவதற்கு முன்பதாகவே, நம்ம தாகம் எடுப்பதற்கு முன்பதாகவே நம்ம வீட்டுல தண்ணீர் நம்ம ஆயத்தமா வைத்திருக்கிறது போல நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தேவனே, ஒவ்வொரு நாளும் என் பேதையான கணவனுக்காக, ஒவ்வொரு நாளும் என் பேதையான பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு நாளும் என் பேதையான மனைவிக்காக, ஒவ்வொரு நாளும் வயதான என் தாய் தகப்பனுக்காக, ஒவ்வொரு நாளும் என் ஊழியத்துக்காக, ஊழியக்காருக்காக. எப்படி தேவனுடைய கிருபையில தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும்? எப்படி தேவ சமூகத்தில் ஜபாவி ஓற்றுமையா
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் என்னாலும் நான் ஏறெடுக்கணும், என்னாலும் நான் ஏறெடுக்கணும் உங்க ஜெப ஆவி ஓட்டமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஓட்டமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பி வாசலில் நீர் கணுமே, திறப்பி வாசலில் நீர் கணுமே. தேசத்திற்காய் நான் கதறணுமே, தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, எப்பொழுதுமே எப்பொழுதுமே நம்ம நாவுல நம்ம வாயில எப்பொழுதுமே ஒரு ஈரப்பசை இருப்பது போல, நம்முடைய வாயில எப்பொழுதுமே ஒரு நீர் குமிழிகள் தவழ்வது போல ஸ்தோத்திர பலிகள் எப்போது நம்மோட இருக்கும். எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் ஏறெடுத்துக் கொண்டே இருக்கும். எரிகிற லைட்ட நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணா இருட்டாயிடும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் ஸ்தோத்திர பலிகளோடு தேவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் போது நம்ம குடும்பம் சேமமான, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமான. அதுதான் ஆண்டவர் சொன்னார். எப்படி? ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். வேற யாரும் நோக்கி கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. வேற யாருன்னா கூப்பிட்டா வருவாங்களா? வருவாங்களா? நீ போய் காப்பாத்தணும் இன்னொருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தர் போய் காப்பாத்தணும் இன்னொருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தர் போய் காப்பாத்தணும் இன்னொருத்தர் இருப்பாரு. என்னையா கூட்டாவா, என்னையா கோடிச்சாவா, என்னையா இது பலிச்சத்து நாம விட்டுருவாங்க. யாருன்னா போட்டோம் எனக்கு என்ன. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. இயேசுவே என்று நீ அழைக்கும் போது, அப்பா நான் ஒண்ணுமில்லை நீ அழைக்கும் போது, ஐயா நான் தள்ளாடுகிறேன், என் வாழ்க்கையில அடுத்து எப்படி எடுக்க முடிவுன்னு தெரியலன்னு சொல்லி போராடும் போது உன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், உனக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிட, நான் உன்னை விடுதலையாக்குவேன். விடுதலையாக்குற தேவன் சொல்லி வாசித்து பாருங்க. உபாகமம் எழுதின புஸ்தகத்துல ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 33 உபாகமம் 33 கடவுளுடைய மகாபெரிய கிருபை 7 வாசித்து பாருங்க. ஒருத்தர் அவன் யூதாவை குறித்து கரங்களை தட்டி தேவ சமூகத்துல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மோசே பக்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் ஒவ்வொரு கோத்திரத்திலும். அப்ப ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது ரூபனை கொடுக்கிறாரு, கர்த்தருடைய காத்தை கொடுக்கிறாரு, மனுஷ கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆனா இங்க யூதாவை குறித்து பேசுறாரு. யூதா என்றால் தேவனை துதிக்கிற மனிதன். அல்லேலூயா. யூதா என்றால் தேவனை தொழுது கொள்ளுகிற மனிதன். யூதா என்றால் தேவனை ஆராதிக்கிற மனிதன். யூதா என்றால் யார்? கர்த்தருடைய கிருபையினால் அதுதான் சொல்லுகிறார் அவர். அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு, எப்படி? யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவுள். அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயம் நீராயும். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே,
துதிக்கிற தேவனை துதிக்கிற மக்களுக்கு எப்போதும் ஜெயம் உண்டு. தேவனை நம்பி ஆராதிக்கிற மக்களுக்கு ஜெயம் உண்டு. தேவனை நோக்கி பாடுகிற ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விடுதலை உண்டு. சங்கீதக்கார தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த மனிதன் தாய் அன்பு இல்லை, தகப்பன் அன்பு இல்லை, தன் சகோதரர்கள் அன்பு இல்லை, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆடு மேய்க்கும் மகனுக்கு ஆண்டவர் மேல் அளவு கடந்த அன்பு. ஆடு மேய்க்கும் மனிதனுக்கு ஆண்டவர் மேல் அளவு கடந்த அன்பு. அவரை பாடுகிறார், அவரை கீர்த்தனம் பண்ணுகிறார், அவரை துதிக்கிறார். என் தேவன் எப்படி? இயேசுவை போல யாரும் இல்லை வாழ்வினிலே, எனக்கு ஏது தொல்லையே. இயேசுவை போல யாரும் இல்லை வாழ்வினிலே, ஏது தொல்லையே. கடன் தொல்லை கஷ்டங்கள் வந்ததையா, இயேசுவின் ஆமென் மறைந்ததையா. கடன் தொல்லை கஷ்டங்கள் வந்ததையா, இயேசுவின் கிருபையால மறைந்ததையா. ஏழை என்று இயேசு என்ன வெறுக்கவில்லை, ஏழை என்று இயேசு என்ன வெறுக்கவில்லை, பாவி என்று இயேசு என்ன பகைக்கவில்லை. பாவி என்று இந்த கருப்பை பாஸ்டர் டேவிட் குமார அவர் அன்னைக்கு மறைக்கவே இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை வாழ்வினிலே, ஏது தொல்லை. ஆஹா சங்கீதக்கார தாவீது பக்தன் ஆடு மேய்ச்சுன்னு போறாரு, பாட்டு பாடுறாரு. எல்லாரும் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார், யார் வெறுத்தாலும் அவர் வெறுக்க மாட்டார், யாரு அன்பு வைத்தாலும் அன்பு வைக்காம போனாலும் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் அவர் உனக்கு செய்ய நினைத்ததை ஒவ்வொரு நாளும் படியெடுக்கிற தேவனை என் ஆண்டவராக இயேசு ஒவ்வொரு நாளும் படியெடுக்கிறார். உன் தாய் உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, உன் தகப்பன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு நீ நடக்கும்போது உன் கணவர் உன்னை ஆச்சரியப்படுவாரு, உன் பிள்ளைங்க உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. தேவனுடைய கிருபையினால. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படி உனக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுத்து கொண்டு அவ என்ன செய்யணும்? நன்மை செய்த தேவனை நீ ஒரு நாளும் மறக்க. சங்கீதக்கார தாவீது பக்தன் ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மெய்ப்படும்படியாய் எப்போதும் பாடுறார், எப்போதும் துதிக்கிறார், எப்போதும் ஆராதிக்கிறாரு. ஆடுகளை மேய்த்த மகனை ஆண்டவர் ஒரு நாட்டுக்கு அரசாங்கம் செய்யும்படியான மனிதனாக மாற்றினார். பெரிய மாட மாளிகைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கோமோதும் பத்மாகரம் சுகந்தம் சொன்னரத்திலும் படிக்கப்பட்ட மரகதம் மாணிக்கம் பதுமாகரம் சொன்னாகரம் சொன்னரத்திலும் சுகந்தி சுனிதிகளை கர்த்தர் கொடுக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் ஏராளமா கொடுக்கிறார். கர்த்தர் இடங்களை கொடுக்கிறார், வீடு வாசலை கொடுக்கிறார், பிள்ளைகளை கொடுக்கிறார். அவர் சொம்புத்து தேசங்களை. ஏன் மோசே பக்தர் சொல்லுகிறார் யூதாவை குறித்து, அவனுக்கு உன் கண்களிலே சகாயம் கிடைக்கட்டும். எப்படி? உன் கண்களில சகாயம் கிடைக்கட்டும். யாருக்கு? துதிக்கிறவர்களுக்கு, ஆராதனை செய்கிறவர்களுக்கு. எப்போது நீ ஆராதனை செய்து உன் வாயில எப்போதும் தேவ பாட்டு இருக்கட்டும், எப்போதும் துதியின் சத்தம் இருக்கட்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையில கஷ்டம் மாறி போயிடும். என்ன சொல்லணும்னா, நீ கடவுளுடைய கிருபையினால எப்போது நீ கஷ்டம் கஷ்டம்னு சொல்லக்கூடாது. எப்போதும் தேவனுடைய கிருபையினால இல்ல இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்போதும் இது பிரச்சனை அது பிரச்சனை இல்லை.
எதை சொல்லனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லு, எதை சொல்லலாம் தேவனிட சொல்லு. மனிதன்கிட்ட நம்ம வாயின் வார்த்தை அறிக்கை செய்யக்கூடாது. கர்த்தர் ஒரு நாள் நித்தனமா நடத்தி மகாவரிச்சான காலங்களில நம் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய கிருபை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை எல்லாரும் 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 ஆண்டவருடைய மகா கிருபை அப்படின்னா நீ எப்போதும் துதிக்கணும். நம்ம எப்போதும் என்ன பண்றோம்? செல்போனை தான் பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ண நமக்கு தம்ம தொண்டு கொடுக்குறான் காதல வச்சுக்கிறது. என்னது அது? என்ன பேரு? புரியல. யாரு? கர்த்தருடைய கிருபை. மனுஷனுடைய கிருபை பாருங்க. ஆண்டவருடைய கிருபினாலே இல்ல, அது உன் தேவை இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆனா எப்போதும் தேவனை நம்ம என்ன செய்யணும்? துதித்து கொண்டே இருக்கணும் எப்போதும். ஆனா நம்ம பாருங்க, செல்லு இல்லாம நம்ம பாத்ரூம் கூட போறது கிடையாது இப்பெல்லாம். அல்லேலூயா. செல்லு கூட என்ன பண்றோம்? போயிட்டு நேரம் எங்க கிடைக்குது? பாத்ரூம்ல தான் போய் நேரம் உக்காந்தீங்கன்னா அப்பா செல்லு வந்து எடுக்க வேண்டியது. செல்ல வச்சுக்கல கொஞ்ச நேரம் தடவி 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 பார்க்கறது செல்ல. இது வந்துக்குதா அது வந்துக்குதா, மெசேஜ் எங்க அனுப்புவோம்? வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் இல்ல இருக்கட்டும். அதை காட்டிலும் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே நீ அநேக படிகளை தாண்டி கடந்து உச்சியில நீ வாழணும்னா அதிகாலையிலே தேவனை தேடு. அதிகாலையில எழுந்து ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணு. ஏசப்பா, என் தேவையை சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீ விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழ என்ன செய்யணும் ஆண்டவரே? என் குடும்பத்துல என் கணவனை, என் மனைவி, என் பிள்ளைகளை ஆண்டவரே, என் ஊழியத்தை ஆசீர்வதி சுவாமி சொல்லி ஜெபம் பண்ணும்போது உன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். உன் ஜெயத்தை காண கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அநேகர் உன்னை பார்த்தவர்களுக்கு முன்பாக நீ கம்பீரமா வாழ்ந்து உன் சரீரம் முழுவதும் ஆஸ்வதிக்கப்பட்டு ஒரு 20-30 சவர நகையை போட்டு நல்ல கார்ல பைக்ல நல்ல புத்தம்புது வீடுல ஆண்டவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டு உன் குடும்பத்தோடு போகும்போது அவங்க பார்ப்பாங்க, என்னடா வாழ்க்கை, என் ஆண்டவரை ஏத்துக்கினேன், நான் நல்லா இருக்கேன். துதி, எப்பொழுதும் துதி, ஜெபம் பண்ணு. கடவுளுடைய கிருபையில நானு ஆண்டவர் ஏத்துன நாட்கள்ல ஒரு சைக்கிள், செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் தான் வாங்குறேன். கல்யாணம் இல்லை அப்போ. முகப்பேர்ல இருந்து கிட்டத்தட்ட நானு கந்தஞ்சாவடி வரைக்கும் போனேன் வேலைக்கு. கோயம்பேடு உள்ள போயிட்டு போவேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ஆசை பிரசங்கம் பண்ணணும், மெசேஜ் கொடுக்கணும். நானே சைக்கிள் மெர்ச்சின்னு மெசேஜ் சொல்லி போவேன், நானே பாட்டு பாட போவேன், நானே ஆராதனை செய்யணும் போவேன். சைக்கிள் போயிட்டீங்கன்னா தேவ சமூகத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் பைக் கூட ஆண்டவரே கொடுத்தாரு கர்த்தர் கிருபையில. ஏன்னா ஒரு புதுசு கேட்கல, ஏன்னா நம்ம சக்தி என்னன்னு தெரியும். ஆனா அவர் நினைப்பார், ஆனால் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். என் அன்பு தேவப்பிள்ளை, ஜெபம் துதி யாரு? எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல. உனக்கு எனக்கும் யார் தான் செய்யணும்? ஆண்டவர் தான் செய்யணும். கர்த்தருடைய கிருபை. வாசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவருடைய திருவடி வார்த்தையை தேவனுடைய கிருபையினால் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் சீடர் தத்துவத்துல சொல்லுகிறார். 14 மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32-33 ஒரு எடுத்து வாசிக்கலாம். அவர்கள் படவில் ஏறின உடனே காத்து அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நடக்கிற சம்பவம் என்னன்னா, ஆண்டவருடைய சீடர்கள் என்ன பண்றாங்க? கடல் வழி மார்க்கமா படகுல வராங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன், இவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்ட்டு அனுப்பிச்சிட்டார். இரவு நேரம்
நடு ஜாமம், ஆண்டவர் படகுல இல்ல, சீடர்கள் எல்லாம் வராங்க. காத்தடிக்குது. எப்படிப்பட்ட காத்து? பயங்கரமான காத்து, சூறாவளி காத்து, அந்த கப்பலை கவுக்கும்படியான காத்து. அந்த காத்து எப்படிப்பட்ட காத்து? யாரால வந்த காத்துன்னா பிசாசால உருவாக்கப்பட்ட காத்து. அந்த காற்று எப்படிப்பட்ட காத்துன்னா தீமை செய்கிறதான காற்று, உயிரை குடிக்கிறதான காற்று. பயப்படுறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார். ஐயோ, என்ன நம்பின பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கிறாங்க, நான் என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு? அவர் வல்லமையை கொண்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கடல் மேல நடந்து வரார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஆண்டவரை நம்பின பிள்ளைங்க அங்க போராடி கொண்டிருக்கிறான்னு சொல்லி கடல் மேல நடந்து வராங்க. இதை சீடர் பார்க்கறாங்க. பார்த்த உடனே பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் தான். பாருங்க, பின்பு அவர்கள் கடவுளுடைய கிருபையினால் அப்போது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாங்க. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஏசப்பா நம்மோட கூட இருக்கும்போது அவன் கிட்டவே வரமாட்டான். அவனுக்கு கடவுளுடைய கிருபையினால தேவ பிள்ளைகளே, இயேசு என்ற படகுல நீ வந்துட்டீனா உனக்கு ஒரு சேதமும் கிடையாது, ஒரு ஆபத்தும் கிடையாது. கடவுளுடைய கிருபையினால அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி அவர் நம்மளை காக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை பராமரிக்கிறவராக இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய திருநாமம் மேம்படும்படியா தேவ பிள்ளைகளே. அப்படி இல்லைன்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நமக்கு எவ்வளவு பாடு தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் நெஞ்ச பாடு கிடையாது, பயங்கரமான பாடு. அதுதான் பக்தன் சொல்றார். எப்படி? பச்சை மரத்துக்கு இத்தனை பாடு என்றா, பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. பச்சை மரத்துக்கு இத்தனை பாடு என்றா, அந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. இயேசுவே 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 கைவிட்ட மரம், பட்ட மரம் சுட்ட மரம், நம்பினவர் கைவிட்ட மரம். பச்சை மரத்துக்கு இத்தனை பாடு என்றான், இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. என் அன்பு பிள்ளையே, உன் பாடுகளில் இருந்து நீ விடுதலையாகணும்னா பச்சை மரம் ஆகிய இயேசுவையே சோதித்த பிசாசானவன் நீ நானே ஏமாத்துறோம். ஆனா அவருக்குள்ள நம்ம வரும்போது தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை பெருக செய்கிறார். பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றார், இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றார், இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. நல்ல கனிவட மரமானாய் இருப்பதோ என்ன, இந்த நாடகத்திலே மனிதர்கள் என்ன வெறுப்பதோ என்ன. நல்ல கனிவட மரமானாய் இருப்பதோ என்ன, இந்த நாடகத்தில் மனிதர்கள் என்ன வெறுப்பதோ என்ன. பலனில்லை பயனில்லை என்னிலே ஒண்ணுமில்லை, பயனில்லை பலனில்லை என்னிலே ஒண்ணும் இல்லை. அக்னியா சுட்டரிக்க விட்டதே இல்லை, என்ன விட்டதே இல்லை. இயேசுவே 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 இயேசுவே
மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ, பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. நான் பட்ட மரம் சுட்ட மரம் நம்பினவர் கைவிட்ட மரம், நான் பட்ட மரம் சுட்ட மரம் நம்பினவர் கைவிட்ட மரம், பச்சை மரத்துக்கு எத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. கரங்களை தட்டி ஆவியானுடைய மகாபெரிய கிருபை ஜெபங்களே, ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையில நம்ம வாழ்க்கை ஒரு நாள் அப்படிதான் இருக்குது. பட்ட மரமா, பட்டு போன மரமா, சுட்ட மரமா, நம்பனவங்க கைவிடப்பட்ட மரமா தான் நம்ம வாழ்க்கை இருந்தது. ஆனால் என்னைக்கு தேவனை நம்ம நம்பினமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையே கர்த்தரை மாற்றினார் தேவனுடைய பிள்ளைகளை. அதனால இயேசு படகுல வந்த உடனே காற்று அமைதல். எப்பொழுது இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமாவாசை வேளையில தேவனுடைய மகாபெரிய கிருபையிலே அலங்கார வாசல் தேவாலயத்தில் இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, நான் பெற்ற சந்தோஷம், சமாதான விடுதலையை நான் உனக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலம் கர்த்தர் பேசிக்கொண்டு, நீங்க தேவனை நம்பும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வாசிங்க, அதே மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36 ஒரு வாசித்து பாருங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகினார், அவர் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாங்க. தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. தொடங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொட்டவங்க எல்லாம் சுகம், தொட்டவங்க எல்லாம் சுகம். கர்த்தருடைய கிருபை பாருங்க, ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையில நீ நான் கடவுளுடைய மகாபெரிய கிருபையினாலே இயேசு என்ற ஒரு வார்த்தையை நம்ம நம்பினதுனால நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை என்ன போச்சு? கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருவரையும் புறம்பே தள்ளாத, யாரையும் வெறுக்காத. ஆண்டவருடைய கிருபை ஒருவரையும் இருக்காது. செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி என் நண்பன் எனக்கு போன் பண்றான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா 25 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பன். நாங்க கபடியில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், நாங்க பண்ணாத வேலை ஒண்ணும் கிடையாது. அவனும் பயங்கரமான மனுஷன். கடவுளுடைய மகா கிருபையினாலே அவனை என்ன செய்தாங்க? இவன் பண்ண அநியாயத்துக்கு கிட்டத்தட்ட 37 கேஸ் போட்டாங்க அவன் மேல. 37 கேஸ். சென்ட்ரல் ஜெயில ஆல்ரெடி சங்கர்னு ஒருத்தர் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆட்டோ சங்கருக்கு முன்னாடி. இந்த ஆல்ரெடி சங்கர் கடவுள் உடல இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டு அவரை வழிநடத்தி இன்னைக்கு சிமியோன்னு பேர் வச்சுக்கிறோம். கடவுளுடைய கிருபையினால ரெட் ஹில்ஸ்ல ஊழியம் செய்யறார், ஷூட்டிங் ஆர்டர். அவருடைய வயிற்று பகுதி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அடிச்சு 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 அப்படியே ரணகாய் இப்ப கூட இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மனுஷன். நாங்கெல்லாம் கடவுளுடைய மகா பெரிய கிருபை எப்படியோ ஒண்ணு ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கணும். அப்ப அவன் என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சு அவனை சித்திரவதை பண்ணி அவனை பயங்கரமான அடி அடிச்சு என்ன பண்ணாங்க? போலீஸ்காரோட கோவத்துல என்ன பண்ணிட்டான்? தலைமையில அந்த லட்டியில ஓகி குத்திக்கிறான் பொழுது மூளையில இறங்கிடுச்சு. தேவனுடைய கிருபை மென்டல் ஆயிட்டான். பஸ்ல ஏறி உட்காருவான், பாக்குறவங்க எல்லாம் போலீஸ் மாதிரியே தெரியுமா. ஓர பஸ்ல குச்சிடுவான். ரத்த காயம், ரண காயம், சட்டை எல்லாம் கிழிச்சு எல்லாம் சாவர சூழ்நிலை. கடவுளுடைய மகா கிருபையில என்ன போல ஒரு ஊழியக்காரு அவரை பார்த்து பேசி பழகி சத்தியத்தை சொல்லி ஏதோ பண்ணி கடவுளுடைய கிருபையில வழிநடத்திருக்கிறார். ஆண்டுடைய கிருபையினால ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எங்க ஊருக்கு போயிட்டு சாராயம் காசு குமாரு
அவன் எங்க இருக்கிறான்? என் பேரு குமார், எங்க ஊர் சாராயங்காசு. எங்க இருக்கிறான்? எங்க ஊர்ல குமார் யாரு? சாராயங்க யாருமே இல்லையா? இல்ல இல்ல, குறுக்கு தெருவில் குப்பக்காவுடைய பையன் குமார், தாடி பிங்கெல்லாம் வச்சுன்னு இருப்பான், சாராயங்காசு. நாங்கெல்லாம் ஒன்னா. ஐயோ அவரா கேட்கிற? அவரு பாஸ்ட் ஆயிட்டா இருப்பா. அவன் அழகான பாஸ்ட், அவன் பாஸ்டா ஆண்டவர் பாருங்க. என்ன கேட்க போனவன் அவனும் இன்னைக்கு பாஸ்ட், அவனும் பாஸ்ட் ஆகி 18 கிளை செய்தியை வச்சிருக்கிறான். ஆண்டோடைய கிருபையினால அவனும் நானும் சேர்ந்து கட்டி பிடிச்சு ஆகிறான். பாவிகளை நேசிக்கிறேன். மண்ணுக்கு புழுவாக போக எங்க போட வாழ்க்கை. அந்த இயேசுவ கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு முறை அவர் யாருன்னு நீ வந்து பாரு. உன் வாழ்க்கையே கர்த்தர் மாத்தவல்ல. எங்க 2 பேருடைய பழைய போட்டோவும் இப்ப எங்க 2 பேருடைய கடவுளுடைய போட்டோவும் நேற்று ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் ஒரு மீட்டிங், எல்லாரும் எங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சுன்னு அழறாங்க. என்ன ஆண்டவர் பேரை சொல்லி துதிக்கிறாங்க. நாங்க வாழ்ந்த வாழ்க்கை. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவிடத்திலே வரும்போது எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. பச்சை மரத்துக்கு எத்தனை பாடு என்றா, இந்த பட்டை மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. பச்சை மரத்துக்கு எத்தனை பாடு என்றா, கோரி கோரி கோரி. இந்த பட்டை மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. பட்ட மரம் சுட்ட மரம் எல்லாரால் கைவிட்ட மரம். பட்ட மரம் சுட்ட மரம் எல்லாரால் கைவிட்ட மரம். பச்சை மரத்துக்கு எத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. இயேசுவே 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 இயேசுவே. எங்களை போல இந்த பூமியில எத்தனையோ சகோதரர் இருக்கிறாயா, எங்களை போல எத்தனையோ சகோதரி இருக்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த அமாவாசை வேலையில ஆண்டவரே ஐயா. பட்ட மரம் சுட்ட மரம் எல்லாரால் கைவிட்ட மரம். பட்ட மரம் சுட்ட மரம் எல்லாரால் கைவிட்ட மரம். பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. ஆண்டவருடைய மகாபெரிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. தேவப்பிள்ளைகளே, அவருக்கு தன் வாழ்க்கையை கொடுக்கும் போது அவர் நம்மளை உயர்த்துகிறவராக, ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 9ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 57 58 ஒரு வாசிக்கலாம். அவர்கள் வழியே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஒருத்தர் வராரு, ஐயா நான் உன் கூட வரேன், உன் ஊழியம் செய்ய வரேன், நீ என்ன சொன்னால் நான் செய்யறேன். கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால் எப்படி வேறொருவன் அவரை நோக்கி, தேவனுடைய மகாபெரிய இரக்கமும் கிருபையும் நம்மோடு ஆசீர்வாதம்படி அவர்கள் வழியிலே போகையிலே ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீ எங்க போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன்.
இது ஊழியத்துக்கு, ஊழியக்காருக்கு கடவுள் கொடுக்கிற வார்த்தை. ஊழியம்னா சாதாரணமா ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாக்கா கடவுளுடைய கிருபையினால சாதாரணமா ஒப்பு கொடுக்கணுமா? சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, காத்தடிச்சாலும் செய்யணும், மழை அடிச்சாலும் செய்யணும், துன்பம் வந்தாலும் செய்யணும், இன்பம் வந்தாலும் செய்யணும், கொடுத்தாலும் செய்யணும், கொடுக்கலனாலும் செய்யணும், திட்டினாலும் செய்யணும், யார் அடிச்சாலும் தள்ளணும். எந்த பிரச்சனையும் நம்ம ஊழியத்துல மாத்திரம் குறை இருக்க கூடாது. செய்யறோமா? ஒப்பு கொடுத்த ஊழியத்தை செய்யறோமா? ஆண்டவர்கிட்ட வாக்கு கொடுத்ததை செய்யறோமா? இல்ல. ஏன்? ஆனா ஆண்டவர் சொன்னார். எப்படி சொல்றாரு? அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளும் கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லையப்பா. என்னை தேடி நீ ஊழியத்துக்கு வந்தா பாடு இருக்கும், கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், ஏசுவாங்க, பேசுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஏண்டான்னா நல்லதுக்கு இந்த உலகத்துல காலம் கிடையாது. பொய் சொல்றவன் தான் காலம். பொய் சொல்றவன் தான் கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சுன்னு இருப்பான், ஏமாத்திரமா சம்பாதிப்பான், என்னென்ன செய்வான். ஆனா என்கிட்ட நீ வரும்போது சுகபோகமா வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. வாசிங்க 61, 62. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, பணப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அல்லேலூயா. கடவுளுடைய மகா பெரிய கிருபை. அதற்கு இயேசு கர்த்தருடைய கிருபைனால பின்னொத்த வரான். வேறொருவன் வந்து அவரை நோக்கி, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடு வேண்டும் என்ன. அதுக்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கினார். அல்லேலூயா. ஒருத்தன் வரான், ஆண்டவர் உபதேசம் பண்றாரு. உன்னத்தம் வரான், ஆண்டவர் ஏற்றுகிறாரு. அதுக்கு சொல்றாரு, எங்க அப்பா அம்மா காலம் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு போய் அடக்கம் பண்ணிட்டு வரணும். அப்பா அம்மா அடக்கம் பண்றதுக்கு கடவுளுக்கு கிருபையில ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்லை. இவ்வளோ பாவியா இருந்து நான் ஆண்டவர் ஏற்றுக்கின்னு நல்லா இருக்கிறேன். இன்னும் எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படல. எங்க அப்பா அம்மா என்ன பண்ணல? ரட்சிக்கப்படல. எத்தனையோ தாய் தகப்பன் நம்ம ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்படுறாங்க. அதை தாண்ட சொன்ன அது கீழ்ப்படியாது. செத்தவங்க அவங்களுக்கு கொண்டு போய் போட்டோம், நீ விட்டுரு, நான் சொல்றது நீ செய். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்களை, இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ சத்தியத்துல ரட்சிக்கப்படாதவங்கள, திருமுழுகு ஞானஸ்தானம் எடுக்காதவங்கள, சத்தியத்துல கீழ்படாதவங்க செத்தா நீ பொட்டி வச்சு இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆதகம் பண்ணினா சாபம் வாசல்ல உட்கார்ந்து இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 10 பேர் உள்ளத்துக்கு மகிமைப்படுத்தணும்னு நீ நினைச்சு அப்படிப்பட்ட தரங்கட்ட வேலை செஞ்சினா உன் வாசலை விட்டு பாவம் போவாது. நான் சாதாரண காரியம் நினைச்சுக்கிறேனே. ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், திருவிருந்து எடுக்கணும், முழு ஞானஸ்தானம் எடுத்து சபையில கேட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ச்சி விட வேண்டியதை விட்டு எடுக்க வேண்டியது பிடிக்க வேண்டியது பிடிச்சு தேவ கிருபைனா ஆத்தும ஆதாரம் செய்து மனைவிக்கு சாட்சியா இருக்கணும், பிள்ளைங்களுக்கு சாட்சியா இருக்கணும், சபைக்கு சாட்சியா இருக்கணும். இவ்வளவு காரியம் இருந்து கடவுளுடைய கிருபைனால ஒருவேளை ஆண்டு வந்த மகனையோ மகளையோ எடுத்துக்கினா ஊழியக்கார கொண்டு கர்த்தருக்கு பிள்ளை நீ பொட்டியில் அடக்கம் பண்ணு, ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ண வாசம். இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். இந்த உலகத்துல இந்த செய்தியை பார்க்கிற நீ எந்த நாட்டுல இருந்தா கூட சரி, கர்த்தருடைய வார்த்தையை நான் உள்ளதை உள்ளபடி சொல்றேன். தேவனுடைய கிருபையினால ஆண்டவர் சொன்னாரு, மரிச்சவனும் அடக்கம் பண்ணட்டும், முதல்ல ஏன் வேலை செய்யும். அல்லேலூயா. ஆனா நீ என்ன பண்ற? சின்ன ஒரு காது குத்து வந்தா கூட கடவுள் கிட்ட வர மாட்டேங்கிற. எனக்கு இந்த வயது ஓடி போறேன்.
இன்னொருத்தன் சொல்றான், வாசிங்க அடுத்த அதிகாரம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டுகள் இருக்கிறவிடத்தில் அனுப்பி வந்தும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேணும் என்றான். அதற்கு இயேசு, கலப்ப மேல தன் கையை வச்சு பின்னிட்டு பார்க்கிற எவனோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் இல்ல. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை என்ன போல எவ்வளோ பாடு வந்து உன்னை ரட்சிக்கப்பட வச்சாரு. இப்போ ஊட்ட ஆசை வருது, ஊழியத்துக்கு வர்றதில்லை, ஊழியம் செய்யறதில்லை, இப்ப எதுவும் ஜெபம் பண்றதில்லை. ஏன்? கடவுளுக்கு இருக்குல்ல. தேவ பிள்ளைகளை கர்த்தர் அந்த அமாவாசையில பேசுறாரு பாரு, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷத்தில் எத்தனை ஆத்ம ஆதாயம் பண்ணுகிற? ஆண்டவரை ஏத்துக்குன்னு பின்மாற்றத்துல நீ போய் கொண்டு இருக்கிறத நீயே மறந்துட்டு இருக்கிற. கலப்ப மேல கையை வச்சுட்டு கர்த்தருடைய கிருபை. கலப்பன்னா என்ன? கலப்பன்னா கிராமத்துல நிலத்துல ஏறு ஓட்டுவாங்க தெரியுமா? 2 மாடு வச்சு நுகத்தடி வச்சு அந்த கலப்பை, அது பேர் கலப்பை, கார் கலப்பை. அந்த கலப்பை மேல கை வச்சுக்கின்னு முன்ன பார்த்து தான் ஏறு ஓட்டணும். கலப்பு மேல கை வச்சுன்னு பின்னாடி பார்த்து ஓட்டினாக்கா என்னவா? ஏறு சாதி என்ன பண்ணோம்? குறுக்க போவோம், மாட்டு கால் மேல போவோம். கலப்பை நல்லா இருக்குமா வாழ்க்கை? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு, சபைக்கு ஒன்று ஒப்பு கொடுத்துட்டு, பொறுத்தனையை ஒப்பு கொடுத்துட்டு, கடவுளை விட்டு பின்னாடி பார்த்துனே போன நல்லா இருக்கும் வாழ்க்கை. குடும்பம் ஆசீர்வதிக்க விடுமா? நம்ம வாழ்க்கை ஜெயமா இருக்குமா? கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் கிட்ட காரியத்தில் நீ பின்மாறி போவேனா 1க்கு 4 மடங்கு செலவு உன் பின்னாடி துரத்தினே இருக்கும். உன்னால சமாளிக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபையில அதான் சொன்னார், மகனே கலப்ப மேல கை வச்சு திரும்பி பார்க்க கூடாது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திரும்பி பாடு வரும், நிந்தனை வரும், அவமானம் வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், தேவை வரும். பொண்டாட்டி திட்டுவா, புள்ள திட்டுவான், விசுவாசிங்க திட்டம், காரி துப்போம், கல்லடிப்பாங்க, கண்ணை எல்லாம் வரும். என்ன பண்ண முடியாது? 100 பேர் வருவாங்க, திடீர்னு 5 பேர் வருவாங்க. 1000 பேர் வருவாங்க, திடீர்னு 100 பேர் வருவாங்க. உன் ஊழியத்தில் செஞ்சுனே தான் இருக்கும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. ஆண்டவருடைய மகா கிருபை. வாசிங்க 61, 62. சரி, யோவானுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், கர்த்தருடைய மகா பெரிய கிருபை 18, 20 வாசிப்போம். யோவான் 6 18, 20, 18 முதல் 20 வரை. பெருங்காற்று அடித்தபடினால் கடல் கொந்தளித்து அவங்க ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமா வருகிறத கண்டு பயந்தாங்க. அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருக்கின்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை எந்த விதமான காற்றை கொண்டோம், எந்த விதமான சூழ்நிலை கொண்டோம், எந்த விதமான பிரச்சனை கொண்டோம் நீ பயப்படக்கூடாது. ஏன்னா உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. நம்ம எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை நம்மளை தேடி வந்தது, ஆண்டுடைய பிரசன்னம் நம்மளை தேடி வந்தது. பெருங்காற்று அடித்தது. அந்த காற்று எப்படிப்பட்ட காற்று? அது சமாதானம் இல்லாத காற்றா? உன் குடும்பத்துல வேதனை கொடுக்கிற காற்றா? உன் கடனை கொடுக்கிற காற்றா? இல்ல என்ன காற்று உன் குடும்பத்தை அடிக்கிறது? பயப்படாத. ஆண்டவரை நம்பி அவர் படகளை நீ வரும்போது அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிற வல்லமை எம்பெருமான் இயேசுவுக்கு உண்டு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ராஜா. உன் திருவடி பாதபடிக்கு ஸ்தோத்திரம். உன் அன்புள்ள கரங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில நீ இடைப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியில நீ ஆசீர்வாதத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பயப்படாதிருங்கள், நான் தான் சொல்லுகிறேன். பயத்தை எடுத்து கொடுங்க. எந்த காரியத்தை குறித்து ஒருவேளை நீ பயந்து கொண்டு இருப்பாயானா, இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, பயத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவாரா? பயமுறுத்துற ஆவியை கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. பயத்தை கொண்டு வருகிற ஆவியை கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. ஒருவேளை ஆண்டவருக்காக
ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பின்மாறி போயிட்டியா? ஒருவேளை கடவுளுக்கு பொருத்தனை செய்து பின்மாறி போயிட்டியா? கலப்பின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறாயோ, பின்னிட்டு பார்த்து போகிறாயோ? அதனாலதான் அந்த உழவு சரியா வரல. பின்னாடி பார்த்து போற, பின்னாடி பார்த்து வாழ்க்கை நடத்துற. இல்ல இல்ல இல்ல, இயேசு உனக்கு முன்னால போய் கொண்டிருக்கிறார். அவரை பாரு, பின்னால பார்க்காத. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. உன்னை ஒப்பு கொடு. ஆவியானவர் பேசுறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவரே, இந்த அமாவாசை வேலையில உன் உள்ளத்தை ஒப்பு கொடு. கலப்பின் மேல் கை வைத்துட்டு ஏன் திரும்பி பார்க்கிற? ஏன் திரும்பி பார்த்து வாழ்க்கை வாழற? ஏன்? அதனாலதான் ஆண்டவர் பேசுறார். இந்த நாள்ல வார்த்தையால பேசுறாரு. அதனாலதான் உனக்கு பிரச்சனை. அதனாலதான் அடிக்கடி உனக்கு சமாதானம் இல்லாம போகுது. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உன்னை அழைச்ச. குருவிக்கு கூடு உண்டு, கழுதைக்கு பொந்து உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லைன்னா சுகமுகமா வாழணும்னு ஆசைப்படுறியா? அந்த ஊழியக்காரன் அப்படி இருக்கிறான், இந்த ஊழியக்காரன் அப்படி இருக்காருன்னு நீ புலம்புறியா? உனக்கு என்ன தாழ்ந்து கர்த்தர் கொடுத்தாரோ அந்த தாழ்ந்தபடி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு. உனக்கு என்ன கொடுக்க அவர் விரும்பினாரோ அவர் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. கசந்து போய் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி அவர் ஊழியத்தை விட்டு தூரம் போவாத. தேவனுக்கு மகிமை. ஓராபாலா தாரா நாமா காராபாலா. பச்சமரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பட்டமரத்துக்கு எத்தனை பாடுகளோ. பட்டமரம் சுட்ட மரம், அனைவரால் கைவிட்ட மரம். தேவ பிள்ளைய, இயேசு ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார். நிச்சயம் கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்க மத்தியில் நீ அசைவண்ண கிருபை காசு கொடுத்து எங்களை விட்டு விலகாத உன் கிருபை எப்போது எங்களை வழிநடத்த வந்த கேட்ட யாவரையும் ஆசீர்வதி. சகல துதி கன மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுநேக்கு இன்று இன்றும் சதா காலங்களில் அடியோடு சகல பரிசுத்தவான்கு கர்த்தர் விளையாடும் கர்த்தரை சித்தமானார். கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தர் நம்மளை நடத்துவாராக.